பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட ஏசாயா 43 அதிகாரம் 19வது வசனம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுது அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்தில் வழியையும் அவாந்தர வழியில் ஆறுகளையும் உண்டாக்குவேன். பிரியமானவர்களே, என் தேவன் இந்த மாதம் நம்மளை 1000 மடங்கு ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா அவர் நமக்கு புதிய காரியங்களை செய்யும்படியாக நம்மளை 1000 மடங்கு ஆசீர்வதித்திருக்கிறாருங்க. ஏன்னா அவருடைய கண்களை நீங்கள் அருமையானவர்கள், விலையேற பெற்றவர்களுங்க. அவர் உங்களை நேசிக்கிறாருங்க. அந்த நேசத்தின் நிமித்தமாக அவர் சொல்லுகிறாரு, நான் வனாந்திரத்தில் வழியும், நீங்க அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உங்களுக்காக உண்டாக்குவேன் என்று சொல்லுகிறாருங்க. ஆறு என்று சொல்லுகிறது உலகம் தாங்க. உலகத்துல ஒரு குழந்தை அந்த தண்ணீருக்குள்ள குதிச்சிருச்சு அப்படின்னா அதை யாரோ ஒருத்தர் வந்து குதிச்சு அந்த குழந்தைய காப்பாற்றுக்கிறாங்கன்னு சொன்னா அந்த ஆறு உலகம், அந்த குழந்தை நீங்களும் நானும் குதித்து காப்பாற்றுகிறவர் நம்ம இயேசு கிறிஸ்து. அவர் உங்களை ரட்சித்துட்டாருங்க, மீட்டுட்டாருங்க. உங்களுக்காக அவர் புதிய பாதைகளை உருவாக்கி வச்சிருக்காருங்க. புதிய காரியங்களை, புதிய திட்டங்களை அவர் நிறைவேற்றி வச்சிருக்கிறாருங்க. அந்த புதிய காரியத்தை உங்களுக்கு செய்கிறேன்னு சொல்றாரு. இப்பொழுதே அதை நீங்க பார்க்க போறீங்க. நீங்க அதை அறியாம இருந்திருக்கலாம். ஒருவேளை எனக்கு ஏசப்பா இப்படிலாம் செய்வார்களா, எனக்காக இதெல்லாம் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கலாம் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் வழிநடத்தி கொண்டு வந்த பிறகு முற்பிதாக்களுக்கு கொடுத்ததை போல உங்களுக்கு இப்ப இருக்குது 1000 மடங்கு தருவேன்னு சொல்லி அவர் ஆயத்தப்படுத்தி வச்ச மலை தேசங்கள், குன்றுகள், மேடுகள், பள்ளத்தாக்குகள் போன்ற தேசங்கள்ல வயல் நிலைகளை எல்லாவற்றையும் அவர்களுக்கு கொடுத்து ஆசீர்வதித்தார். பார்த்தீங்களா? அவங்களுக்கு தெரியாம தான் இருந்துச்சு அது. அதே போல் இன்னைக்கு உங்களுக்கு தெரியாமே அநேக ஆசீர்வாதங்கள், நன்மைகள் என் தேவன் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். வேலையில உயர்வு, சம்பளத்துல உயர்வு, ப்ரொமோஷன், இன்னொன்னு என்ன சொல்றது, குழந்தை இல்லையா, நீங்க அறியாமலே உங்களுக்கே தெரியாது ஒரு சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள் நடக்கும். உங்களுடைய கர்ப்பத்தில் கர்த்தர் குழந்தைகளை உருவாக்கி, அதே மாதிரி நேற்றைக்கு வரைக்கும் கண்ட வியாதி, நேற்றைக்கு கண்ட எகிப்தினே இன்னைக்கு உங்க சரீரத்துல காண மாட்டீங்க. சாபக்கேடான வியாதிகள் எல்லாம் அவர் வேரோடு பிடிக்கி போட்டுட்டாருங்க. அதுதான் சொல்றாரு, நான் வனாந்தரத்திலே வழியை அவாந்தர வழியில் ஆறுகளை உண்டாக்குவேன். என்னால் இனி ஒன்றுமே தெரியல, எனக்கு கண்ணை கட்டி இருக்குது. முன்னால் போகிறதா, பின்னால் போகிறதா, இங்கே போகிறதா, அங்கே போகிறதா, எதுவுமே தெரியல. நான் ஒன்றுமே இல்லாத ஒரு இடத்துல நின்றுட்டுருக்கிறேன். இனி எதுவுமே இல்லை என் வாழ்க்கையில் நின்றுட்டுருக்குறீங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, உங்களுக்காக தாங்க புதிய பாதையை திறந்து வச்சிருக்கிறாரு. உங்களுக்காக புதிய ஆறுகளை உருவாக்கி இருக்கிறாங்க. உங்களை ரட்சிக்கும்படி, உங்களை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி விசுவாசிக்கிற அத்தனை பேரையும் அவர் ஆசீர்வதித்து புதிய காரியங்களை உங்களுக்கு செய்கிறாருங்க. நீங்கள் நிச்சயமாக 1000 மடங்கு ஆசீர்வாதமா இருப்பீங்க. இது கர்த்தருடைய வார்த்தை, வேதத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டது. தேவனுடைய வார்த்தை சத்தியமா இருக்கிறது, வெளிச்சமா இருக்குது, ஜீவனா இருக்குதுங்க. அது இருபுற கருக்குள்ளப்பட்ட இதை விசுவாசிங்க. நிச்சயமா உங்களுக்கு இந்த மாதத்துல வனாந்தரமா இருந்த இடத்துல உங்கள் வாழ்க்கையை வயல் செழிப்பான வயல் நிலம் போல ஆக்க போறாங்கங்க. அதே போல ஒண்ணுமே இல்லாத இடத்துல புதிய நீரூற்றுகளை அவர் புறப்பட வைக்க போறாருங்க. விசுவாசிங்க, பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. உங்களுடைய சகோதரி வாஞ்சி ஷீலா. God bless you all. Amen. Amen.